இந்தியன் 2 படத்தை தொடர்ந்து அடுத்ததா சங்கர் என்னெல்லாம் படங்கள்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 3 படத்துல ஒர்க் பண்றாரு, ராம் சரணோட கேம் சேஞ்சர் படத்துல ஒர்க் பண்றாரு அண்ட் ரன்வீர் சிங்கை வச்சு அந்நியன் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ண போறதாவும் முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாரு. இந்த 3 படங்கள் தவிர வெங்கடேசன் எழுதின வேல்பாரி நாவலை படமா எடுக்க போறதாவும் அப்டேட் பண்ணாரு. இந்த படத்துல யார் லீட் ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கறது மட்டும் இப்ப முடிய கன்ஃபார்ம் ஆகாத விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சூர்யா நடிக்க போறதா அப்டேட் பண்ணாங்க, ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அஜித் நடிக்க போறதா அப்டேட் பண்ணாங்க. இது போக ரன்வீர் சிங் வேல்பாரியாவும் யாஸ் பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி கூட அப்டேட் வந்திருந்தது. இப்ப மறுபடியும் வந்திருக்க அப்டேட் என்னன்னா வேல்பாரி படத்துல சூர்யாவும் சியான் விக்ரமும் சேர்ந்து நடிக்க போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. சூர்யா வேல்பாரி கேரக்டர்லயும் சியான் விக்ரம் பாண்டிய மன்னன் கேரக்டர்ல நடிக்க போறதாவும் அப்டேட் பண்ணிருக்காங்க. சங்கர் பொறுத்த வரைக்கும் வேல்பாரி நாவலோட ரைட்ஸை வாங்கிட்டாரு. தேவரா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அது வைரல் ஆயிருந்தது. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேல்பாரி நாவலோட ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, இப்ப வர பல படங்கள்ல அந்த நாவலோட சீன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர்ல கூட இந்த நாவலோட முக்கியமான சீனை வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்செட் ஆயிட்டேன். படங்கள்லயும் வெப் சீரியஸ்லயும் நாவல்ல உள்ள சீன்ஸை யூஸ் பண்ணாதீங்க, இந்த நாவலை எழுதின கிரியேட்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அந்த நாவல்ல வர சீன் மாதிரியே காப்பி பண்ணி எடுக்காதீங்க, இதை மீறி பண்ணீங்கன்னா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காரு. இந்த போஸ்ட்டை பார்த்த பல பேரும் குழப்பத்துல தான் இருக்காங்க. ஏன்னா சங்கர் கங்குவா படத்தை சொன்னாரா இல்லைன்னா தேவரா படத்தை சொன்னாரா அப்படிங்கிறது தான். இந்த வேல்பாரி படத்துல சூர்யாவும் விக்ரமும் நடிச்சா கண்டிப்பா படம் வேற லெவல்ல இருக்கும். உங்களோட சாய்ஸ் யாரா இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.